பாரதிய எழுத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கும் நேர்களே. இந்த அமர்வினுடைய தலைப்பு ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளில் கட்சியை தொடங்கியிருக்கிறார் சசிகலா. 9 வருடங்கள் பொறுத்து விட்டோம், இனி பொறுக்க முடியாது அப்படின்னு அறிவிக்கிறார். இபிஎஸ் அப்படின்ற பெயரை கூட நான் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சசிகலா சொல்கிறாரு. எதிரிகளையும் துரோகிகளையும் வேற இருக்கக்கூடிய திராவிட கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னும் அறிவிக்கிறார். சரி, இதுக்கு என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, சசிகலாவுக்கு 0.1% கூட வாக்குகள் கிடைக்காது அப்படின்றாரு டிடிவி தினகரன். திடீர் இட்லி திடீர் சாம்பார் போல வரக்கூடிய புதிய கட்சிகள் அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறார். சிதறியது நெல்மணிகள் அல்ல, பதர்கள் தான் அப்படின்னும் தினகரன் விமர்சிக்கிறார். சசிகலாவுடைய புதுக்கட்சி அதிமுகவுக்கு சவாலாக இருக்க போகிறதா, எப்படி சமாளிக்க போகிறது அதிமுக அப்படின்ற கேள்வியோடு இந்த விவாதத்தை தொடர்கிறோம். நம்மோடு வலதுசாரி திரு எம் குமார், நிகழ்ச்சிக்கு அவரை மீண்டும் வரவேற்கிறோம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ். சசிகலா 9 ஆண்டுகள் தாமதத்திற்கு பிறகு 2021 வராத சசிகலா இப்போது தேர்தல் அரசியலுக்கு, நேரடி கட்சி அரசியலுக்கு வந்திருப்பதன் காரணம் என்ன? இதுவரைக்கும் சசிகலா நேரடியாக அரசியலுக்கு வரலன்றது உண்மைதான். ஆனால் மறைமுகமாக அவங்க அரசியலில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இது இப்போது எடப்பாடி 10 தோல்வி பழனிசாமின்னு குறிப்பிடுறாங்க. அந்த 10 தோல்விக்கு பின்னாடி இருக்கிறது சசிகலா தான். நீங்கள் முதல் சட்டமன்ற தேர்தலில் அவங்கள தோக்கடித்தது தினகரன் மட்டும் தனியாக தோக்கடிக்கல. அந்த 40 தொகுதிகளில் அதிமுகவுடைய தோல்விக்கு காரணம் டிடிவி தினகரனின் அமமுக என்பது ஒரு முகமூடியை தவிர அதன் உண்மையான பின்னணியில் இருந்தது சசிகலா இல்லாமல் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க அண்ணாமலையோட கைகோத்தாங்க. டிடிவி தினகரன் அண்ணாமலையோட கைகோத்து போனார். ரைட்டா? அதுலேயும் முழுக்க ஓபிஎஸ் அவர் தனியாக செயல்பட்டு 3 லட்சம் வாக்குகளை அவர் ராமநாதபுரம் தொகுதியில் வாங்கினார். அந்த 3 லட்சம் வாக்குகளும் முக்குளத்தோர் வாக்குகள் தான். அந்த முக்குளத்தோர் வாக்குகளுக்கு பின்னணியில் இருந்ததும் சசிகலா தான். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நடுவிலே நடந்த இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் சசிகலா என்கிற 50 வருட அரசியல்வாதியுடைய பின் கரங்கள் என்பது இருந்திருக்கிறது. அந்த கரங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி தோற்கடித்திருக்கிறது. அமமுகவுக்கும் அவங்களுக்குமே விரிசல் உருவாயில்லையா? அமமுக வேற கட்சி, இன்னைக்கு சசிகலா வேற கட்சி இல்லையா? அது இப்போ அது ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 1500 கோடி ரூபாய் டிடிவி தினகரன் வாங்கினார். அதிலிருந்து சசிகலாவுக்கும் அவங்களுக்கும் முட்டிக்கிச்சு ஒரு 1500 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது தினகரனால். அதில் ஒரு சொல்லப்பட்டது நான் குறிப்பாக சொல்லலை, சொல்லப்பட்டது. அதில் ஒரு சொத்து தகராறு வந்ததுன்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ரைட்டுங்களா? இன்னைக்கு அவங்க அவருடைய சகோதரர் திவாகர் இருக்காரு. அவர் அதுக்கு போட்டியாக அண்ணா திராவிடர் கழகம்னு ஒன்று உருவாக்குனார். அந்த அண்ணா திராவிடர் கழகத்தை தான் முன்னிலைப்படுத்த தான் சசிகலா விரும்பினாங்க. அவங்க போய் தேர்தல் கமிஷனில் தேடி பார்க்கும்போது பதிவு செய்யப்பட்ட அண்ணா திராவிடர் கழகம் ஒரு தேர்தலிலும் போட்டி போடவில்லை என்பதால் அது காலாவதி ஆகிவிட்டது. அதனால் நான் இப்பொழுது புது கட்சி ஆரம்பிக்கிறேன் என கொடியை மட்டும் காட்டியிருக்கிறார். இன்னும் கட்சியை ஆரம்பிக்கவில்லை, கட்சியை பதிவு செய்யவில்லை, கட்சி பதிவு பண்ணி தேர்தல் நிற்க முடியுமா? அப்படி திடீர்னு கட்சி பதிவு பண்ணா தேர்தல் நிற்கலாம். இப்போ என்ன இருக்கு, அவங்களுக்கும் சுயேட்சைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க ஒரு கட்சியா தேர்தல் கமிஷன்ல பதிவு பண்ணா அவங்களுக்கு ஒரு காமன் சிம்பிள் கொடுக்கறதுக்கு. இப்போ விஜய் இப்போ பதிவு பண்ணிட்டு நிற்கிறாரு. அவர் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நின்று அந்த ப்ரொசீஜர் கூட விஜய் ஒரு 2 வருஷமா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணார். இப்போ 2 மாசம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு அப்படின்றப்போ இப்போ கட்சியை தொடங்கிட்டு மேபி அவர் பதிவு பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா கட்சி பேரை சொல்லலை. அப்படி பதிவு பண்ணிட்டு ஒரு பொது சின்னத்தை கோர முடியுமா? ஏன்னா பொது சின்னம்லாம் கொடுத்துட்டாங்க, கமல்ஹாசன் கொடுத்துட்டாங்க, விஜய் கொடுத்துட்டாங்க.
அது வந்து இவங்க ஒரு சுயேட்சையான ஒரு கட்சியாக பதிவு பண்ணி கோரலாம். கோரலாம், அவர்கள் கொடுக்கவும் செய்யலாம். தேர்தல் கமிஷனுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு, ரைட்டுங்களா? அவங்க வந்து மாங்காய் சின்னத்தை யாருக்கு வேணா கொடுப்பாங்க. ராமதாஸ் தான் கட்சியை உருவாக்குனாரு, அவருக்கு கொடுக்காம அன்புமணிக்கு கொடுப்பாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சிம்பிள் கிடைக்கும், சீமானுக்கு சிம்பிள் கிடைக்காது. இதெல்லாம் தேர்தல் கமிஷனுடைய திரு விளையாடல்கள். அதெல்லாம் அவங்க செய்வாங்க. அதில் இவங்க கேட்டால் கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்க வந்து ஏன் அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி. ஓகே, அவங்க வந்து பாஜக தங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கி விடுமோ என பயப்படுறாங்க. எடப்பாடியுடைய ரியாக்ஷன் என்னன்றதுக்காக அவங்க காத்திருக்காங்க. மறுபடியும் அவங்களுடைய டோட்டல் முழு ஏமு எப்படியாவது அதிமுகக்குள்ள வந்துடணும் அப்படின்றது அவங்களுடைய ஏமு. இப்போ அவங்க ஒரு கட்சியை ஆரம்பித்து படம் காமிச்சிட்டு அதிமுகக்குள்ள வர முடியுமான்றத எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதுக்கான குழி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகக்குள்ள அதிமுகக்குள்ளேயும் சரி, என்டிஏக்குள்ளேயும் சரி. கேட்போம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க. திரு பொன் வில்சன், சசிகலா பேசியது அப்படின்றதும் சசிகலா கட்சி தொடங்கி இருப்பதும் அதிமுகவுக்கு சவால் இல்லையா? யாரையோவா அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு சவால் கணக்கிலே வராது. ஏனென்றால் இப்போ களத்தில் வந்து திமுக அதிமுக இரண்டும் வந்து நிறைய பாதைகளை கடந்து வந்துட்டாங்க. இப்போ இந்த தேர்தலில் இந்த 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஎம்கே, எதிர்கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, கடந்த 5 ஆண்டுகளில் கடந்த 4 ஆண்டு 22 மாதத்தில் அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதுதான் இப்போ களத்தில் இருக்கும் ஒழிய இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய அளவில் இருக்காது. இப்போ நம்ம சசிகலாமாவை பொறுத்த வரைக்கும் சசிகலாமாவை குறைச்சி சொல்லலை. அவங்க வந்து ஒரு ஜென்ரலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வயசானவங்க வந்து பழைய நினைவுகளை வந்து அசை போடுவாங்க. பழைய நினைவுகள், நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது அப்படின்றது தான். அதில் என்ன செய்வாங்கன்னா, பேர பசங்கிட்ட கதை சொல்லும்போது சில கதையை கற்பனையாக கூட சொல்லிவிடுவாங்க. எப்படின்னா, நான் எம்ஜிஆருக்கே நான் ஆலோசனை சொன்னேன், எம்ஜிஆரை நான் வழி நடத்தினேன், இதெல்லாம் வந்து ஒரு மிகைப்பட்ட கற்பனையோடு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கின்னு நம்ம ரசிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. ஏனென்றால் ஒரு குட் ஆர்கனைசராக இருப்பாங்க, ஒரு குட் பர்ஃபார்மராக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு குட் ஹெல்ப்பராக இருப்பாங்க, ஒரு நல்ல உதவியாளர், இல்ல ஒரு நல்ல நிர்வாகி, இல்ல ஒரு நல்ல ஏற்பாட்டாளரா இருப்பாங்க. எப்படியெல்லாம் துரோகம் நடந்தது அப்படின்றத அந்த தாத்தாவோ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ தங்கள் வாழ்க்கையில பட்ட துன்ப துயரத்தை வந்து சும்மா சொல்லுவாங்களா? அப்படி கற்பனையா சொல்லுவாங்களா? சசிகலாவோட ஸ்பீச் அப்படிதான் சொல்றாங்க. பெங்களூர் சிறையில இல்லாம இருந்ததுனால தமிழ்நாட்டுக்கு வந்து நான் என்ன இருப்பேன்னு தெரியாதுன்றாங்க. சார், நான் சொல்கிறது கேளுங்க. அதில் என்னன்னா, உங்கள் பாட்டி எப்படியெல்லாம் என்னை வெறுப்பேற்றினாங்க, உங்கள் அப்பா எப்படியெல்லாம் என்னை வெறுப்பேற்றினாருன்னு சொல்லுவார். அதனால் அந்த பேரனுக்கு அப்பா மேலே இருக்கிற பாசம் குறையவே குறையாது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ தெரியுதா? அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால் இந்த துரோகம் சத்தியம் இதெல்லாம் எல்லாரும் பேசலாம், ஒன்றும் வேண்டாம். சமாதியில் போய் சத்தியம் பண்ணாங்களே, யாருக்கு எதிராக பண்ணாங்க? ஓபிஎஸ்க்கு எதிராக பண்ணாங்க. சரி, ஓபிஎஸ் கிட்ட 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி ராஜினாமா கடிதம் வாங்கினாங்கல்ல, எதுக்காக வாங்கினாங்க? தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் கிட்ட 3 மாதம் தான், அவர் 3 மாதம் கூட இல்லை முதலமைச்சர் பதவியில், அவரை மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கினாங்க. வெளியே வந்து சொன்னார், ஒரு முதலமைச்சர் சொன்னார், ஜெயலலிதாவால் முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர்னு சொன்னீங்க, அவர் சொல்கிறாரு என்னை மிரட்டினாங்கன்னு சொல்கிறாரு. அப்ப யாருக்கு எதிராக இருந்தாங்க? யாருக்கு எதிராக சத்தியம் பண்ணாங்க? சார், இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்கு எதிராக சார்? சார், அதிமுகவுல 2017க்கு அப்புறம் நிறைய டெவலப்மென்ட் சார். இன்னைக்கு யாருக்கு எதிராக பேசியிருக்காங்க? இபிஎஸ்க்கு எதிராக. இபிஎஸ் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப அதை தான் சொல்றேன். அவங்க வந்து திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. இதை தான் சொல்ல முடியும். திமுகவுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க, இதுதான் சொல்ல முடியும். ஏன்னா நான் தெளிவா சொல்றேன்,
அதாவது ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் யாருனாலும் வெளியேற்றப்படுவாங்க சார். ஒரு முக்கியஸ்தர்கள் வெளியேற்றப்படுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக எல்லா தொலைக்காட்சியிலும் பேசிட்டு வரேன். நான் தெளிவாக சொன்னேன், டிடிவி எல்லாம் ஒன்றா இறங்கணும், ஒன்றா இணையணும்னு சொன்னாங்க. எங்க இதெல்லாம் பொய். வெளியே வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வெறும் சுயநலம் உள்ளவர்கள் தான் இவர்கள் அப்படின்னு நான் தெளிவாக சொன்னேன். டிடிவியை மட்டும் நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா டிடிவின்றவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து களத்தில் நின்றார். ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்தித்து அதே மாதிரி அவருக்கு வந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தி ஒரு கட்சியில் வந்து பிரச்சனை வருது, வெளியேற்றப்பட்டார்களா இப்போ வைகோ மாதிரியும் இல்லை 2 கம்யூனிஸ்ட் இருக்கிற மாதிரி கட்சி ஒன்று ஆரம்பித்து அந்த கட்சி நடத்துவாங்க. காலப்போக்கில் ஒன்றா சேருவாங்க, இல்லை ஒரே கூட்டணியில் இருப்பாங்க, அது வேற. கட்சி நடத்துவாங்க. நான் தான் ஓனர்னு சொல்லிட்டு யாருமே வந்து வெறும் பேச்சோடு நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒன்று வேணாம், உண்மையாக எல்லாம் ஒன்றா இணையலாம். ஏன் சசிகலா அம்மா பக்கம் ஓபிஎஸ் இல்லை? ஓபிஎஸ் ஏன் சேர்க்கல? அவங்க செங்கோட்டையனை ஏன் சேர்க்கல? வைத்தியலிங்கத்தை ஏன் சேர்க்கல? மனோஜ் பாண்டியனை ஏன் சேர்க்கல? மைத்ரேயனை ஏன் சேர்க்கல? ஜேசிடி பிரபாகரன்? ஏன்னா இவங்க யாருமே வந்து எல்லாருமே என்னன்னா வெளியேற்றப்படும் போது மற்றவங்க சேர்ந்து அவங்கள வெளியேற்றிடுவாங்க. அப்புறம் வந்து அடுத்தவர்கள் வெளியேற்றப்படும் போது அந்த ஏற்கனவே வெளியேற்றப்பட்டவரை உள்ள சேர்க்கணும்னு வாங்க. இந்த 2 பேர் வெளியேற்றப்பட்ட பிறகு 3வது ஆளை உள்ள சேர்க்கணும்னு வாங்க. ஆனால் தனித்தனியாக தான் பேட்டி கொடுப்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே இவங்களுக்குள்ளேயே பகை இருக்கணும். எல்லாம் ஒன்றா சேரணும், நான் பொதுச் செயலாளர் ஆகணும் சசிகலா அம்மா சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்றா சேரணும், நான் ஒருங்கிணைப்பாளர் ஆகணும்னு ஓபிஎஸ் சொல்லுவார். எல்லாம் ஒன்றா சேரணும், நாங்கள் தான் தலைவர் ஆகணும்னு மற்றவங்க சொல்லுவாங்க. இப்படித்தான் சுயநல நோக்கோடு இருந்தவர்கள் இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா இல்லையா? ஆனால் இது எல்லாத்தையும் காய்கள் நகர்த்தியது அதிமுகவில் இருந்து அப்படின்னா திமுக தான் என்பது உண்மை. ஏனென்றால் இதை பிஜேபி மேல பழிய சொல்லிட்டு மற்றபடி இருப்பாங்க ஒழிய இதனால் பலனடையக்கூடிய திமுக, அதனால பெருவாரியாக ஓபிஎஸ் கிட்ட இருந்தவங்க இன்னைக்கு திமுக கிட்ட தான் போறாங்க. உங்களுக்கே தெரியும். அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை எந்த அளவுக்கு சிதறடிக்க முடியும், அதைத்தான் முயற்சி பண்றாங்கன்றது நிசப்தமான உண்மை. கேப்போ சசிகலா ஆதரவாளர் வழக்கறிஞர் திரு மோகனம் இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுகவை வெற்றியடைய வைக்க இல்ல திமுக ஆதரவாக தான் சசிகலா இந்த ஸ்டெப் எடுத்திருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. ஐயா வணக்கம். மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகியும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்து நான் மிகவும் நேசிக்கின்ற இந்த தந்தி தொலைக்காட்சி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி இந்த கருத்தை சொல்லுவார்கள் என்பதற்காகத்தான் நேற்றைக்கு கோட்டைமேட்டிலே கமுதியிலே பசும்பொன் தேவர் திருமகனார் திடலிலே நடந்த கூட்டத்திற்கு நான் சென்றிருக்கும் பொழுது அங்கே ஒரு வீடியோ ஒன்றை நிகழ்த்தி காட்டினார்கள். அதிலே திமுக எங்கள் கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே இல்லை என்ற வசனத்தை போட்டு நான் ஒருவர் இருப்பதை மறந்து விட்டீர்களா என்பதை நான் கண்கூடாக கண்டேன். அதாவது என்றைக்குமே ஒன்று சொல்லுவார்கள், நீ என்ன ஆயுதத்தை எடுக்கிறாய் என்பதை உன் எதிரி முடிவு செய்வான் என்பது. ஆனால் இனிமேல் நீ என்ன ஆயுதத்தை எடுக்கிறாய் என்பதை துரோகிகளும் நம்பிக்கை துரோகிகளும் எதிரிகளும் முடிவு செய்வார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் உங்களுடைய எதிரிகளுக்கு சாதகமா அமைந்து விடும் அப்படின்னு தானே சொல்றாங்க. துரோகிகளை காட்டில் எதிரிகளுக்கு சாதகமா அமைந்து விட்டா அப்புறம் என்ன தேர்தல்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் களம் இறங்கி இருக்கிறார்கள். அதுவும் 9 ஆண்டுகள் அமைதியாக இருந்ததற்கு பிறகு தொடர்ந்து தோல்விகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வருகிறது என்ற கோட்பாட்டில் வேறு வழியில்லாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட கட்சி, தனியாக பாராளுமன்ற தேர்தலிலே எந்த கட்சியின் துணையும் இல்லாமல் வெற்றி பெற்று 39 இடங்களில் 37 இடங்கள் 45.54 வாக்குகளை சந்தித்து இந்தியாவிலேயே 3வது இடம் பிடித்த கட்சி இன்றைக்கு தேய்ந்து போய் கொண்டிருக்கிறதே. வேறு வழியில்லாமல் இந்த இயக்கத்தை
யார் காப்பாற்றுவார்கள் என்பதற்காக எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முடிவெடுத்து 89ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்து ஆட்சியை கொண்டு வந்தார்களோ அதே நோக்கத்தோடு தான் சின்னம்மா அவர்கள் இன்று களம் கண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து தேர்தல் தோல்வியிலிருந்து மீட்க தான் களம். ஆனா துரோகம் அப்படின்னு சொல்றாரு சார். துரோகம் சாதாரண துரோகம் இல்லை, நம்பிக்கை துரோகம். அம்மா அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்க கட்டாயப்படுத்தப்பட்டாரோ, கருணாநிதி அவர்கள் அவரை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும். ஆனால் அறிஞர் அண்ணாவுக்கு தெரியும், இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகள் யாரால் கிடைக்கிறது என்பதை ஒரு நடிகராக இருந்தாலும் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களின் மக்கள் செல்வாக்கு அறிஞர் அண்ணாவுக்கு தெரியும். ஆனால் அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை நம்மால் புரட்சி தலைவரை அகற்றிவிட வேண்டும் என்ற கட்டாயத்தினால் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்தார். இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு வந்தார். அதே போலத்தான் சின்னம்மா அவர்கள் வேறு வழியின்றி இன்று இந்த களத்தை கண்டிருக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் அரசியலுக்கு வந்திருக்கார். அதுவும் தொடர் தோல்வி அதிமுக சந்திச்சிருக்கு அப்படின்றப்போ வந்திருக்கார் அப்படின்றாங்க சார். அவங்க டிடிவி பேசுறது மற்றவங்க பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், யதார்த்தம்னு ஒன்று இருக்குது சார். ஜெயலலிதா அம்மையார் 32 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறாங்க. அவங்க நான் வரும்போது காரில் வரும்போது கேட்டு வந்தேன், அவங்க ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு கொடுத்த பேட்டியில் சசிகலா பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு, என் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இருக்குது, அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பின்னால் வருமா சார்? எல்லாம் ஒரு குடும்பத்தில் வரலையா? நம்ம வீட்டில் அப்பா அதிமுக பலருக்கு பதவி கொடுத்து அழகும் பார்த்திருக்காரு. அவர் நீக்கி தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு அறிக்கை வெளியிட்டார். தாய்க்கு மகளுக்கும் வரலையா, அண்ணன் தம்பிக்கு வரலையா, யாருக்கு வரல? அந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு அப்புறம் திரும்ப சேர்த்துட்டாங்கல்ல. அதனால் நான் இதில் யதார்த்தமாக ஒன்று, யதார்த்தம் உண்மை, ட்ரூத் ஆல்வேஸ் ரைம்ஸ், உண்மை எப்போதும் வெல்லும்னு ஒன்று இருக்குது. அந்த அம்மா எப்படி நண்பர் வில்சன் சொன்னார், சட்டையை பிடிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பதவி அந்த அம்மா இறந்த அன்னைக்கு அவங்கள பதவி ஏற்க சொல்லி அவங்க இல்லை, நான் அவங்க பேட்டியில் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எல்லா பாயிண்ட்ஸும் அவங்க சொன்னது. இப்போ நேற்று சொல்லி நம்ம நிறைய பேசியிருந்தாலும் கூட நேற்று அவங்க வாக்கு மூலமே நிறைய இருக்கிறது. அவங்க சொன்னது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம், விவாதிச்சிருக்கோம் ஏற்கனவே. அப்போ அவருக்கு இல்லை நான் வேண்டான்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக பன்னீர்செல்வத்தை தீர்மானம் பண்ணி அவரை இருக்க வச்சாச்சு. அதற்கு பிறகு எவ்ரிடே ஏர்லி மார்னிங் 6 மணி 7 மணிக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட், ஓபிஎஸை மாற்றணும், அவரை மாற்றணும், இவரை மாற்றணும். காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, சாயங்காலம் ஒரு ஷிஃப்ட்டு கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் தான் இதை மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து. அப்பவும் நான் வேண்டாம், நான் வரல, இல்லை இப்போதைக்கு வேண்டான்னு நான் சொன்னேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக இதெல்லாம் யதார்த்தமாக நடந்த விஷயங்கள் தான். சசிகலா அம்மா இல்லைன்னா தினகரன் அங்கே எப்படி வந்துடுவார்? அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே எப்படி வந்தாங்க? இதெல்லாம் இருக்குல்ல இதில். அப்போ துரோகம் எல்லாரும் துரோகம் ஏபிசின்னு போடலாமா? வில்சன் சொல்றாரு, இப்போ பழைய கதையை பேசி என்ன ஆக போகுது? அதெல்லாம் இல்லை, அப்படிதான் பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தான் ஆலோசனை சொன்னாங்க. எம்ஜிஆருக்கு அவங்க தான் ஆலோசனை சொன்னாங்க. அதையும் குமார் ஆலோசனை சொன்னாங்கன்னு அவங்களே சொல்லலையே. நீங்க அவங்க சொல்லாத நீங்க சொல்றீங்க. எம்ஜிஆர் நாங்க பேசுறதுக்கும் ஆலோசனைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? பேசுறதுக்கு இருக்கக்கூடாதா? எது வேணாலும் பேசியிருக்கலாம்ல. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா சம்பந்தமாக பேசியிருக்கலாம், என்னோட பேசியிருக்கலாம், அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க செஞ்ச தவறு என்ன? இந்த கட்சிக்கு அவங்க எடப்பாடி பழனிசாமியை நியமனம் பண்ணதுல தவிர வேற என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க தப்பு பண்ணல. அவங்கள வரும்போது அவங்களுக்கு பண்ணின அவங்க சிறைச்சாலையில் அவங்களுக்கு பண்ண கொடுமைகள் எல்லாம் பற்றி அவங்க விலாவரியாக சொல்லியிருக்காங்க. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், அதெல்லாம் வந்து 2021 தேர்தலில் பண்ணியிருந்தா நியாயம் கேட்கிறேன், நான் என்ன துரோகம் செய்தேன்னு கூட கேட்டிருக்கலாம். 26 தேர்தலில் வர்றது என்ன கேள்வி? ஏன் 21லேருந்து 26 அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், அந்த கட்சி எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இப்போதைக்கு நம்ம எதையாவது தூக்கி போட்டால் குருவிக்குள்ள கல்லை தூக்கி போட்ட மாதிரி நான் நேராக பேசும்போது கூட சொல்லியிருக்காங்க. அது வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது, பொறுமை எப்போதுமே ரொம்ப பெரிய பெருசு, பொறுமையை காருங்கன்னு எம்ஜிஆர் சொன்னது கூட எனக்கு ஞாபகம் இருக்குலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க
எப்படியாவது ஜெயிச்சிட்டா போதுங்கிற நிலையில தான் நான் இருந்தேன். இப்போதைக்கு பார்க்குறத பார்த்தா ஒவ்வொருத்தராக கட்சியில் இருக்கிற முக்கியஸ்தர்கள்லாம் பிரிஞ்சு போகிறத பார்த்தா கட்சி ரொம்ப படுதோல்வி பாதாளத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற நிலையில் நான் வந்து அதை வந்து அதில் தலையிடுறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அது 100% உண்மை. நம்ம எல்லாம் நிறைய அப்படின்னா அவர் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு? போன தேர்தலில் நான் தனித்திருந்த மாதிரி இந்த தேர்தலில் அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறேன், என்ன சேர்க்கலாலும் பரவாயில்ல. ஒரு வார்த்தை என்னைய பதவியில் அமர்த்தினாங்க, அதுக்கு தவிர அந்த அம்மா எந்த வார்த்தையும் சொல்லலைன்னு தான் எடப்பாடி சைட்லேருந்து அவரை சொல்லணும், அந்த அம்மாவை சொல்லணும். எந்த தப்பும் பண்ணலையே, ஒரு வார்த்தை கூட பேசலையே. இவ்வளவு பண்ணி அந்த அம்மையார் சமாதிக்கு கூட அவங்க வந்து பார்க்கறதுக்கு கூட அனுமதிக்காமல் தடுத்து வச்சுருந்தாங்களே. அப்போ அப்படியெல்லாம் இருந்ததெல்லாம் அவங்க சொல்லி மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகும். நேற்று பேசியிருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க, ரீச் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, யதார்த்தத்தை தாண்டி ஒன்றும் போகாது சார். ட்ரூத் ஆல்வேஸ் ரைட்ஸ். உண்மை எப்போதும் வெல்லும். இது வென்று இருக்கிறது. தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கப்ப என்ன பண்ண முடியும்? இந்த தேர்தலையும் தோத்துட்டா என்ன பண்ண முடியும்? அதனால தான் நான் வர்றேன் அப்படின்றாங்க சசிகலா. இல்லை, அவங்க ஏன் 2020 அந்த கேள்வி இல்லை சார். அதுக்கு முன்னாடி 4 வருஷம், அதுக்கு முன்னாடி 4 வருஷம் சிறையில் இருந்தாங்க. சிறையில் எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சாங்கன்னா, அந்த சிறைத்துறையில் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியே சொன்னாங்க எந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சாங்கன்னு. அந்த ஷோபான்னு நினைக்கிறேன், அந்த காவல்துறை அதிகாரியே சொன்னாங்க. அது சொன்னதுக்காக அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ரூபா சொன்னாங்க. ஆமாம், அதனால் அது தெரியும். அது நான் என்ன சொல்கிறேன், 2021 அப்போ அவங்க அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா கடிதம் எழுதி சேர்க்கும் பொழுதும் சொன்னாங்க, அவங்க வந்து என்னுடைய உதவியாளர், அவங்களுக்கும் அவங்க குடும்ப பெண், அவங்களுக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று, ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு எல்லாருமே வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒருவரை அடுத்தது இவங்களை இருக்க சொல்லி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ராஜீவ்காந்தியை சொன்னாங்க, இந்திரா காந்தி அம்மா மறைந்த பிறகு ராஜீவ்காந்தியை சொன்னாங்க. ஆனால் அதே ராஜீவ்காந்தியை பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து ராஜீவ்காந்தி இறந்த போது சோனியா காந்தி அம்மாவை சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சோனியா காந்தி அம்மாவையோ ராகுல் காந்தியோ பதவியில் உட்கார வைக்க முடியல. அதனால் இது வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் ஒருத்தர்கிட்ட சொல்கிறத வந்து அதையே நம்ம ஏற்றுக்க முடியாது. நான் அதை தான் சொன்னேன். அவங்க ஒரு நல்ல நிர்வாகியாக இருக்கலாம், ஒரு நல்ல வந்து ஊழியராக இருக்கலாம், அவங்க சேவை செய்திருக்கலாம், ஒரு நல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல லீடராக இருக்கணுன்றது முடியாது. ஆனால் இரட்டை இலையும் அவங்க அக்கான்னு சொல்லி அன்போடு கூப்பிட்ட அந்த கட்சி இன்னைக்கு அழியணும்னு சொல்லி இவங்க எந்த விதத்துல முயற்சி பண்ண முடியும் சார்? அவங்க கை காட்டி தான் இபிஎஸ் நல்ல நிர்வாகியா அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும் அப்படின்னு தானே அவங்களுடைய வாதம். நான் தான் கை காட்டு, நான் தான் இந்த ஆட்சி அமைச்சு விட்டு போனேன் அப்படின்னு. ஓபிஎஸ்சி அவங்க தானே கை காட்டினாங்க. அப்ப அவங்க சமூகம் வேற. ஓபிஎஸ் கிட்ட இருந்து எதுக்காக பறிச்சாங்க? அவர் வெளியே வந்து எங்களை மிரட்டினாங்கன்னு சொன்னார்ல, அவர் எதுக்கு போய் தர்ம யுத்தம் உட்கார்ந்தாரு? சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுங்க, காரணங்கள் என்ன? அதே மாதிரி வேற சமூகம் தான் செங்கோட்டையனுக்கு பதவி கொடுங்கன்னு எதுக்கு சொன்னாங்க? ஜெயலலிதா அம்மா நீக்கின செங்கோட்டையனை, பதவி பறிச்ச செங்கோட்டையனை எதுக்கு கொடுக்க சொன்னாங்க? அதனால இதெல்லாம் வந்து என்ன, அந்தந்த நேரத்தில் ஒவ்வொன்றும் நடக்கும். ஆனால் இன்றைக்கு இயற்கையாக ஒரு கட்சி தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குது. நீங்க வந்து அந்த நேரத்தில் பரிந்துரை பண்ணது, அந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தது, அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எடப்பாடியோட போராட்டங்களை பார்த்தீங்களா? அந்த கட்சி எப்படி நிக்க வச்சிருக்காரு. அந்த கட்சி சின்ன பின்னமா செதறி போயிடுன்னு எல்லாரும் கனவு காணும் போது கூட 75 எம்எல்ஏக்களை அந்த கூட்டணி சார்பா ஜெயிக்க வச்சிருக்காருல 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி பிறகு, ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை மறைவுக்கு பிறகு. இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க வந்து திமுகவை எதிர்த்து பேசுறீங்க. பையா கூட சொன்னாரு இந்த மாதிரி அங்க வந்து திமுகவை எதிர்த்து பேசினாங்க கமுதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் திமுகவை எதிர்க்கிறது செயல்ல எங்க காட்டுறீங்க? அதாவது எடப்பாடின்ற ஒரு தனி மனிதனுக்கு எதிராக நீங்க போராடுறீங்கன்னா, நீங்க எடப்பாடி தொகுதியில யாருன்னா நிக்க வைங்க, எதிர்த்து நிக்க வைங்க. ஆனா ரெட்டலைக்கு எதிராக நான் நிக்க வச்சு நான் தோக்கடிக்க முயற்சி பண்ணுவேன், ஒரு சிறு துரும்பா கூட நான் இருப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல யாருக்கு நீங்க உதவி செய்வீங்க? தீய சக்தின்னு அடையாளப்படுத்தப்பட்ட திமுக வருதுக்கு தானே நீங்க உதவி செய்வீங்க. அதுதானே உதவி செய்வீங்க, அதுதானே முயற்சி செய்வீங்க. அது எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அது வந்து நடைபெறாதுன்றது உண்மை. ஏன்னா அதிமுக இரட்டை இலை, எம்ஜிஆரின் கட்சி, ஜெயலலிதா அம்மாவின் கட்சி, யார் தலைவராக இருந்தாலும் அந்த கட்சி இந்த முறை ஆட்சிக்கு வரும். இவர்தான் அவர்தான் தலைவர்னு சொல்ல, காலம் கொண்டு வந்து உட்கார வைக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன், அக்ரஹாரம் பெங்களூர் சிறையில்
எனக்கு பலவிதமான கொடுமைகளை நான் அனுபவித்தேன். அதற்கு நான் அமர்த்திய எடப்பாடி பழனிசாமியே அத்தனையும் செய்தார் அப்படி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிறைக்கு அவரை முதலமைச்சராக ஆக்கிட்டு சிறைச்சாலை போயிட்டு வந்ததுக்கு நடுவில் இன்னைய தேதி வரைக்கும் எடப்பாடி நேற்று தான் அந்த கூட்டத்தில் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அப்போ கூட அவங்க பேரை பயன்படுத்தலை. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுங்களேன், இவரை பற்றி அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் இப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன். திரு நண்பர் பொன்வில்சன் ஒரு வார்த்தை இத்தனை தவறுக்கும் பிறகு ஒருத்தர் உங்களை கொண்டு முதலமைச்சரா ஒரு போஸ்ட்ல நான் உட்கார வச்சுட்டு நான் முடிச்சிடறேன் சார். இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் உங்களை கொண்டு ஒரு முதலமைச்சராக ஒரு கற்பனைக்கு தான் சொல்கிறேன், உட்கார வச்சுட்டு போய் நான் ஏதோ ஒரு சூழ்நிலை நான் போயிடுறேன். நான் வரதுக்குள்ள எனக்கு அடுக்கடுக்கான கொடுமைகளை நிகழ்த்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? அப்படி ஒரு மனித இதயம் அப்படி எந்த மனிதருக்கு அந்த இதயம் இருக்கதா சார்? உலகத்தில் நான் படித்ததும் இல்லை, நான் ஒரு வரலாற்றாளர் தான் சொல்கிறேன். எந்த மனிதருக்கு நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க சார். ஏன்னா உங்களுக்கு அத்வானியை பற்றி தெரியாது, முரளி மனோகர் ஜோஷியை பற்றி தெரியாது, அவங்களெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மோடியே இப்போ விரோதியா தான் தெரியும். அதனால நீங்க அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. அரசியல்ல பாத்தீங்கன்னா இப்ப கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் எப்படி இருந்தாங்க, யாரும் மனிதனுக்கு முரண்பட்டவங்க கிடையாது. யாரும் மனிதனுக்கு ஒரு கட்சியை காப்பாற்ற வேண்டும், ஒரு கட்சியை காப்பாற்றணும். அதனால குமார் மாதிரி மாறி மாறி பேசிக்க முடியாது. யதார்த்தத்தை நாம எந்த ஆதரவை தாண்டி பேசுறீங்க? எந்த ஆதரவை தாண்டி எந்த யதார்த்தத்தை பேசுறீங்க? எந்த யதார்த்தத்தை பேசுறீங்க நீங்க? எந்த யதார்த்தத்தை பேசுறீங்க நீங்க? பழனிசாமி அவர்கள் எந்த யதார்த்தத்தை பேசுறீங்க நீங்க? அதாவது எந்த யதார்த்தத்தை பேசுறீங்க? மக்களுக்காக போராடினது யாரு? மக்களுக்காக இன்னைக்கு சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, மக்களுக்காக போராடினது யாரு? இன்னைக்கு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது யார் சார்? அத சொல்லுங்க. நீங்க பேசினே இருக்கீங்க. மக்களுக்காக எதிர்க்கட்சியாக இருந்து மக்கள் பிரச்சனைக்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறது யாரு? களத்துல போராடி கொண்டிருக்கிறது யாரு? தேர்தல் நேரத்துல நான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்றது யாரு? மக்களுக்காக போராடுறது யார் சார்? மக்கள் பிரச்சனையை பேசுங்க சார். நீங்க மக்கள் பிரச்சனையை பேச மாட்டீங்களா? மக்களுக்காக தான் கட்சி, கட்சிக்காக மக்கள் கிடையாது. மக்களுக்காக தான் கட்சி. நீங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. என்ன துரோகம் பண்ணிட்டு ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டு யாரு எல்லா தப்பையும் பண்ணுவீங்க. துரோகம் பண்ணிட்டு யாரு புரிதலா இருக்கணும். நீங்க ஓபிஎஸ் பேசிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா? அதாவது குமாருக்கு என்னன்னா தனிப்பட்ட முறையில குமாருக்கு எப்படின்னா எடப்பாடி ஆவாது. அதனால என்னன்னா எந்த இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அப்புறம் செங்கோட்டையில் கட்சி இருந்தாரு, அதுக்கப்புறம் டிடிவி தூக்கிட்டாரு, அதுக்கப்புறம் இப்போ இவரை பொறுத்தவரை எடப்பாடி 1% கூட சேதாரத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்றார் டிடிவி தினகரன். திரு தாமோதரன் பிரகாஷ் ஏதாவது கணக்கு இல்லாம அவர் கட்சி ஆரம்பித்திருக்க மாட்டார். ஏன்னா கடந்த தேர்தலில் அவர் விலகி இருந்தார் அல்லது நேரடி அரசியலுக்கு வரல அப்படின்னு. இந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தை என்டிஏல நடக்கிறப்போ கட்சி ஆரம்பித்திருக்காரு. ஏன்? அதாவது அந்த அம்மா அதிமுகவுக்குள்ள தன்னை சேர்த்துப்பாங்கன்னு பெருமளவு எதிர்பார்த்தாங்க. அதுக்காக அவங்க அமமுகவுலையும் அந்த அம்மா சேரல. அவங்க நினைச்சிருந்தா அமமுகவில் சேர்ந்துருக்கலாம். அமமுக கிட்டத்தட்ட டிடிவி தினகரனோட கட்சி தான். அந்த அம்மா நினைச்சிருந்தா சேர்ந்துருக்கலாம். அதுக்குள்ள அவங்க சேரலை. வேறு எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது, அத்தனை கட்சிகளுக்குள்ளேயும் அவங்க போல. அவங்க எதிர்பார்த்தது அதிமுகவில் தன்னை சேர்த்துப்பாங்க அப்படின்றத அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதிமுகலேருந்து அவங்கள நீக்கினது பாஜகவுடைய ப்ரெஷர் தான் தினகரனையும் சசிகலாவையும் அதிமுக விட்டு நீக்கினதுன்னு சொன்னாங்க. அப்போது அதே பாஜக கிட்ட அவங்க ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்களை எப்படியாவது அதிமுகக்குள்ளே சேர்த்து விடுங்க அப்படின்றது அவங்களுடைய ப்ரெஷராக இருந்தது. அதுக்காக வெயிட் பண்ணாங்க. ஆனால் இந்த துரோகத்தை துரோகம்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க மன்னிக்க தயாராகவே இல்லை. ரைட்டுங்களா? இப்போது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் அறிவுக்கு உட்பட்டு அவங்க எந்த சூழ்நிலையிலையும் திமுகவுக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டதே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தில் கூட திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டது கிடையாது. ஆனால் அவங்களுடைய அஜெண்டா எடப்பாடியை தோக்கடிக்கணும். 10 தேர்தல்லையும் அவங்க கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்டு சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாத்துலேயுமே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஃபாதர் ஃபிகரு முக்குளத்தூர் கம்யூனிட்டிக்கு டிடிவி தினகரன் கிடையாது.
நீங்கள் ஒரு பைக்கில் வந்து ஹெட்லாம்ப் பெருசா மோட்டர் பெருசான்னு கேட்டிங்கன்னா ஹெட்லாம்ப் பெருசு கிடையாது, மோட்டர் தான் பெருசு, என்ஜின் தான் பெருசு. அந்த மாதிரி அந்த கம்யூனிட்டிக்கான பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து சாதிச்சு அவங்க பண்ணாங்க. அவங்க வெறும் வேலையாள் கிடையாது, உடன்பிறவா சகோதரி. இன்னைக்கு இபிஎஸ் கூட அதே சமூகத்தை சேர்ந்த பலரும் இருக்காங்க. ஆர்பி உதயகுமார்லாம் யாரு, அதெல்லாம் அவங்க ஈவென்ட் பண்ணிரலையா? அது பண்ண முடியாது. ஆர்பி உதயகுமார்லாம் சைட் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பைக்குக்கு, அதெல்லாம் அவரால் பண்ணவும் முடியாது. அவர் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா, என்னோட சோர்சஸ் வந்து ஆர்பி உதயகுமார் சசிகலாவோட கான்டாக்டில் தான் இருந்தார். இந்த எல்லாருமேங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லாரோடையும் மல்டிபிள் கான்டாக்டில் தான் இருப்பாங்க. யார் கை ஓங்குது அப்படின்றது கடந்த 5 ஆண்டுகளில் யாருக்குமே தெரியல. நீங்க திமுகன்னு சொல்றாரு இல்லைங்களா வில்சன் சாரு, அதுல நான் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் ரீகால் பண்ணி சொல்லிடுறேன். ஏன் ஓபிஎஸ் நீக்கினாங்க தெரியுங்களா? ஸ்டாலினை பார்த்து சிரித்தார். இதான் சார்ஜ். ஓபிஎஸ் மேல ஸ்டாலினை பார்த்து சிரிச்சார்ன்ற சார்ஜ் தான் அந்த பீரியட்ல வந்தது. இன்னைக்கு துரோகம்னு சொல்ற சசிகலா வந்து ஏன் கொடநாடு விஷயத்த சொல்லல? கொடநாடு விஷயத்தை ஏன் துரோகம்னு சொல்ல? அவங்க கீழே இருந்த ஒரு எஸ்டேட்டு, அதுல நடந்த கொலை கொள்ளை சம்பவங்கள் எல்லாத்தையுமே எடப்பாடி ஆட்சியில நடக்குது. அதுல ஏன் சொல்லல அப்படின்றதுக்கு நிறைய பின்னணி கதைகள் இருக்கு. அதுல அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கு. ஏன்னா அதை பத்தி அவங்க கம்ப்ளைண்டே பண்ணல. சரி, ஓகே, கேட்போம், அதையும் கேட்போம். ஒரு நிமிஷம், நான் திரு மோகன் அவர்கள்ட்ட. மோகன், 0.1% கூட எங்களுடைய ஓட்டுகள் சிதறாது அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி புது கட்சியா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லுவதின் நோக்கம் ஏதோ முக்குளத்து சமுதாயம் முழுவதும் அவர் பின்னால் இருப்பதாக நினைத்து கனவு கொண்டிருக்கிறார். அப்படி நினைத்திருந்தால் அவர் தனியாக களம் கண்டார், தனியாக 2 தேர்தல்களை சந்தித்தார், கூட்டணியாக இருந்தும் தேர்தலை சந்தித்தார். அவர் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். ஏன் அவர் வெற்றி பெறவில்லை? அதேபோல் இதற்கு முன்னால் சொன்னவர்கள் சொன்னார்கள், திமுகவிற்கு தன் மீது 13 வழக்குகளை, தன் மீதும் தன் உயிர் தோழி மீதும் 13 வழக்குகளை போட்டு அதை கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலம் சந்தித்து அதில் 12 வழக்குகளில் வெற்றி பெற்று ஒரு வழக்குகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எந்த அரசாங்க பதவியிலும் இல்லை. ஆனால் அவர்களை வேண்டுமென்றே அவர்களை வழக்கிலே சேர்த்து தண்டனை அனுபவிக்க செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் எப்படி அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள்? திமுக டைரக்டா சப்போர்ட் பண்ண போறாரு. அதிமுக நிக்கக்கூடிய இடத்துல கேண்டிடேட் போட்டா அது அதிமுக போற ஓட்டு, அதை பிரிச்சாங்கன்னா திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு தானே சொல்றாங்க. என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட் பேங்க் தான் மிகச்சிறந்த ஓட் பேங்க். ஆனால் அவர்கள் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து 10 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி 10 தேர்தல்களில் அவர்கள் வந்து தொடர் தோல்வியுற்று இருக்கிறார்கள். மீண்டும் அவங்க மறுபடியும் வர்ற எலெக்ஷன்ல தோத்து போய் இந்த கட்சி வீணா போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக எப்படி தலைவர் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வந்தாரோ, எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்ற நினைத்து அரசியலில் இறங்கினார்களோ, அது போன்று 9 ஆண்டுகள் பொறுமைக்கு பிறகு வேறு வழியில்லை, இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான், அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் அமைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் சின்னம்மா அவர்கள் களம் கண்டு இருக்கிறார்கள். இப்போ நீங்க சொன்ன தினகரன் வந்து ஓட்டு வாங்குறாரு, சசிகலா தலைவர் ஆவார், அதான் அஜெண்டா. என்ன பிரகாஷ்? எடப்பாடி தோல்வி அடைந்தால் சசிகலா அதிமுக சிதறுண்டு போகும், அதை ஒருங்கிணைக்கிறேன் என்ற போர்வையில் சசிகலா மீண்டும் தலைவர். அப்படியா திரு மோகன்? வந்து சசிகலாவுடைய அஜெண்டா. மோகன் அப்படியா? அதான் கணக்கா? அம்மா இதுவரை 1972ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு 2வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததே இல்லை. அந்த தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக
மீண்டும் அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒரே கருத்திற்காகத்தான் அம்மா அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் களம் கொண்டிருக்கிறார்கள். சார் இல்ல அதுல பிராக்டிக்கல் பேசுங்க. தினகரன் வாங்கின வாக்குல சசிகலாவுடைய ஆதரவு வாக்கு இருக்கு. தினகரனே 5% வாக்குல தாண்ட முடியல. இன்னைக்கு தினகரனும் அங்க போயிட்டாரு. சசிகலாக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கும்? ஆட்சி அமைச்சிருவாங்களா? சின்னம்மா அவங்க இன்னைக்கு நேற்றுக்கு அரசியலில் வரல. 83லிருந்து நிழலாக உயிர் தோழியாக புரட்சி தலைவி அம்மாவோடு இருந்து அந்த கட்சியை எப்படி அம்மா அவர்கள் நடத்தினார்களோ அதற்கு வழிகாட்டியாக உறுதுணையாக இருந்து பல நேரங்களில் எந்த கட்சிக்காரரும் உள்ளாட்சி நிர்வாகிகளும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி மந்திரிகளும் சரி சின்னம்மா அவர்களைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கட்சியை நடத்தியது இணையாக இருந்து சின்னம்மா அவர்கள்தான். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் பாராளுமன்ற சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் தெரியும், தமிழகத்திற்கும் தெரியும், இந்தியாவிற்கும் தெரியும், உலகத்திற்கே தெரியும். திரு பொன் வில்சன் குறுக்கிட்டீங்க. ஏன் ஜெயலலிதா சசிகலாவை அரசியலுக்கு கொண்டு வரல? ஒரு கேள்வி. பொன் வில்சன் ஒரு நிமிஷம். சசிகலாவை ஜெயலலிதா ஏன் அரசியலுக்கு கொண்டு வரல? ஏன் அவங்கள குறைந்தபட்சம் துணை முதல்வர் கூட ஆக்கி இருக்கலாமே? அரசியலுக்கு சசிகலாவோ நடராஜனோ வரக்கூடாது என்பதுதானே ஜெயலலிதாவுடைய கடைசி ஆசை, இறுதி ஆசையும் அதானே. மோகனுக்கு பதில் சொல்வார். மோகன். மிக 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 சரியான கேள்வி. புரட்சித்தாய் சின்னம்மா நினைத்திருந்தால் துணை முதல்வராயிருக்கலாம். ஓ பன்னீர்செல்வம் 3 முறை முதல்வராகும் போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முதல்வராயிருக்கலாம், ராஜ்யசபா எம்பியாக இருக்கலாம். யாரையோ உருவாக்கினார்கள். அவர்கள் ஏன் அதற்குத்தான் நேற்று தன்னிலை விளக்கத்திலே அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு அரசியல்வாதியாக புரட்சி தலைவி அம்மாவோடு இருந்தபோது நான் அப்படி பார்க்கவில்லை, அவரை ஒரு உயிர் தோழியாகத்தான் பார்த்தேன் என்றார்கள். அவரது ஆசை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. அம்மா விரும்பவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, ஓகே. அவர் இறந்ததுக்கு பின்னால் எதை ஆக்கி இருப்பாங்களே. இல்ல, ஓகே 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 பிரகாஷ். ஓகே ஓகே. முதலில் இவர்களே விரும்பவில்லையே. இல்ல திருப்பி வில்சன் இல்லை திருப்பி சேர்க்கும் போதே அறிக்கையே கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா. எதற்காக சேர்க்குறேன்னா இவங்க லெட்டர் கொடுத்தாங்க. ஆமாம், எங்கள் உறவினர்களாக நான் வெளியே இருக்கும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு. அதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடிதத்துக்கு தான் ஜெயலலிதா அம்மா ஏற்பு கடிதம் கொடுத்தாங்க. அந்த கடிதத்தில் அவர்கள் குடும்ப பெண், முழுக்க முழுக்க எனக்கு உதவி செய்வதற்காக இருப்பவர்கள், அரசியலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு தெளிவாக ஜெயலலிதா அம்மா கடைசியில் அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அது கடந்த காலம், இல்லைன்னு சொல்ல வரல. அதனால் அரசியல் வரக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஏனென்றால் இப்போ டிடிவி கூட கடைசி வரைக்கும் சேர்க்கல, ஆனால் இவங்க தான் துணை பொதுச் செயலாளர் ஆக்குனாங்க அப்போது அப்படின்றது. இன்னொன்று, கட்சியிலேருந்து நீக்கிறது சேர்க்கிறது கடந்த காலங்களில் எல்லா இடத்துலையும் நடக்குது. வைகோ கலைஞர் நீக்கினார். அதே மாதிரி திரு அழகிரி அவர்கள் தன்னுடைய சொந்த மகன் கலைஞர் நீக்கினார். இப்போ துரை வைகோ சேர்த்த பிறகு திரு வைகோ அவர்கள் மல்லை சத்யாவை நீக்கியிருக்காரு. அதனால் இது எல்லா இடத்துலையும் இது வழக்கம் தான். ஒருவேளை அதிமுக தோத்தா நாளைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆவதற்கு சசிகலா மீண்டும் முயற்சி பண்ணுவார். அதன் ஒரு தொடக்க புள்ளி தான் புது கட்சி அப்படின்னு. ஆமா, இல்ல அவர் ஜெயிக்க தானே போறாரு. அவர் ஜெயிச்சிட்டா அதுக்கும் பிரகாஷ் பதில் சொல்லணும்ல. இப்போ அவர் ஜெயிக்க தான் போறாரு. இந்த தடவை ஜெயிச்சிட்டாருன்னா ரெட்டையிலையும் ஜெயிச்சிட்டா என்ன சொல்ல போறாங்க? அதை யோசிக்கணும். நீங்க ஜெயிக்காது பொதுச் செயலாளராக ஆகி இருப்பதே எம்ஜிஆர் கொண்டு வந்த பைலாப்படி இல்லை, அதை மறைத்து ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு உலகத்திற்கே தெரியும் யாரோடு தவழ்ந்து யார் காலில் விழுந்து ஆசி பெற்று அவர்கள் சார் இதெல்லாம் நடந்ததை சொல்கிறேன். ஊர் அறிந்த விஷயத்தை சொல்கிறேன். எல்லாம் சரி. இப்போ நீங்க சசிகலா இது கேளுங்க. நீங்க மறுபடியும் பேசுனீங்கன்னா நீங்க டென்ஷன் ஆறீங்க. நீங்க எதுக்கு நீங்க டென்ஷன் ஆறீங்க? இல்ல நீங்க ஏன்னா உங்களுக்கு பயம். நீங்க தான் இறங்கிட்டாங்க, இனி வராது. டென்ஷன் ஆவறீங்க. யார்
சரி, சசிகலா தாராளமா வந்ததால வாங்க. பயமான்னு கேக்குறேன். நீங்க தான் அடுத்தது முதலமைச்சர். யார் இல்லைன்னு இந்த தேர்தலில் எப்படியும் 40% ஓட்டு உங்ககிட்ட தான் இருக்க போகுது. எல்லாருமே தோக்க தான் போறாங்க. எல்லாம் தெரியுமே நம்மளுக்கு தான். அது 40% ஓட்டு வந்துரும். மோகன் தான் துணை முதலமைச்சராக கூட இருப்பாரு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. வாழ்த்துக்கள், அவருக்கும் வாழ்த்து. நன்றியா, வாழ்த்துக்கள். நான் பேசுறது வந்து யதார்த்தத்தை பேசுறேன். வாழ்த்துக்கள். அதாவது நான் பேசுறது யதார்த்தத்தை பேசுறேன். அதாவது யதார்த்தத்தை என்ன பேசுறேன்னா, திமுகவின் மறைமுக ஆதரவு நீங்க, அதாவது அக்காவின் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதத்திலையும் ஒரு சிறு துரும்பா கூட இருந்து நீங்க முயற்சி பண்றீங்க. 13 கேஸ் போட்டு 12 கேஸ் 25 ஆண்டு காலம் தண்டனை அனுபவிச்சவங்களுக்கு எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? எப்படி அப்படி தவறா பேசுவீங்க நீங்க? இல்ல மோகன் அவர்களுக்கு கேஸ் போட்டது யாரு? அம்மா மேல கேஸ் போட்டது யாரு? மோகன் அவர்களுக்கு இல்ல மோகன் தான். நான் என்ன சொல்றேன், மோகன் தான் முதலமைச்சராக போறாரு. கழகத்திற்கு அவர்கள் ஆதரவளிப்பார்கள். மோகன் வந்து நான் தவறா சொல்லிட்டேன். இல்ல மோகன் வந்து துணை முதலமைச்சர் நான் தவறா சொல்லிட்டேன். மோகன் தான் முதலமைச்சராக போறாரு. ஏன்னா 2027 ஜனவரி வரைக்கும் நம்ம சசிகலா அம்மா பதவி எங்க தேர்தலில் நிக்க முடியாது. அதான் சட்டம் சொல்லுது. சரி, அவங்க கட்சி இல்ல சார், இல்ல அவங்க கட்சி தொடங்கி இருப்பது இல்ல அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இல்ல சார், கட்சி தொடங்கி அவங்க எப்படி கேண்டிடேட் தான போட போறாங்க, அதை நீங்க மறுக்க முடியுமா? ஐயா, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி சார், அதை தான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சில நான் இதுதான் அவர் நான் அப்படி முதல்வர் ஆவேன் என்று அவர்கள் நேற்று கார்கே கட்சி பேரே சொல்ல கார்கே இல்ல சொல்றேன் இல்லாத கட்சிக்கு எப்படி கேண்டிடேட் வருவாங்க? கட்சி பேர் 2 தினத்திலே அறிவிப்பார்கள். நம்ம யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கோம். 2 தினத்திலே அறிவிப்பார்கள். நம்ம யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கோம். கட்சி கொடியை அறிவித்து இருக்கிறார்கள். 3 வருஷம் 4 வருஷமா நம்ம வந்து யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலையும் அது கொஞ்சம் மாறலாம் இருக்கலாம். கற்பனை உலகத்துல இருக்கிறவங்கள நம்ம பேச தேர்தல்ல தொடர்ந்து தோல்வி. என்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்தித்து எது யதார்த்தம் எது கற்பனை தொடர்ந்து நீங்க வந்து தோத்துட்டே இருப்பீங்க. அந்த அம்மா வந்து கட்டி காத்த ஏகத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? சார், அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க அம்மா வச்சிருவாங்கல்ல, தரவு சொன்ன எதுக்கு எல்லாரும் வந்து உங்களுக்கு இப்ப ஜெயிக்கல அப்படினா இப்ப ஜெயிக்க வச்சிருவாங்கல்ல. இப்ப சார், இப்ப நான் அதுதான் சார் சொல்றேன். இறுதி கருத்துக்கள் திரு குமார். இப்போ ஆரம்பித்து இருப்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ இபிஎஸ் கூட ஒரு செக்டார் கட்சியினுடைய நிர்வாகிகள் அப்படியே இருக்காங்க. ஓபிஎஸ் கூட ஒரு சிலர், இவர் சசிகலாவுடைய ஆதரவாளர்களே பலர் இன்னைக்கு அமமுகவில் இருக்காங்க. இப்போ ஒரு புது ஆதரவாளர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கும் சார். இவர் நண்பர் பிரகாஷ் சொன்னது போல் அவங்களுக்கு வந்து அவங்கள இவங்க ஏதோ பெரிய துரோகத்தை இழைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு காலாங்காலமாக துரோகம் செய்தது போல் ஒரு துரோகியை போல் ஒதுக்கி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் திரு எடப்பாடி ஒதுக்கி வச்சுருக்காரு. அப்போது இப்போ இது வந்து இந்த பாதிக்கப்பட்டிருக்கோம். இரும அவர் ஆட்சிக்கு வந்தாருனாக்கா, இன்னும் ஆட்சிக்கு வர்றதுக்கு இல்லை, ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க வர்றவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நம்பவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சசிகலா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்து சரியான ஆள் இல்லை, இவரால் அந்த கட்சிக்கு கெட்ட பேர் தான் வரும். இப்போ அதிகாரத்துக்கு வருதோ வரலையோ அந்த இவரால் அந்த கெட்ட பேர் தான் வரும். நம்மளே ஒன்றும் செய்ய எந்த துரோகமும் பண்ணலை, நல்லதை தான் செஞ்சுட்டு போனோம். அதுக்கு முன்னால் மந்திரியாக இருந்தது, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம தான் டீல் பண்ணியிருக்கோம், அதுக்கு நல்லா தெரியும். அப்புறம் இவருக்கு போஸ்ட் கொடுக்க வச்சு ரெக்கமெண்ட் பண்ணதே டிடிவி தினகரன். அப்போது ஆக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் பண்ணாத நமக்கு இவ்வளவு துரோகம் பண்ணா நியாயம் கேட்பதற்கு இது சரியான காலமா? இல்ல, தேர்தலை ஒட்டி சார் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் கிட்டே வரக்கூடாது, கட்சியில் மெம்பராக கூட சேரக்கூடாதுன்னு தன்னை கட்சியில் சேர்த்துக்கலன்ற தனிப்பட்ட நோக்கத்துக்காக வர்றாரு. அது இல்லாமல் இருக்குமா சார்? என்ன புத்தர் இயேசு காந்தின்னு அந்த கேட்டகரியை நம்ம பார்க்கக்கூடாது. இதில் இது சராசரி மனிதர்கள் தான் எல்லாருமே. அப்போ அம்மாவின் ஆட்சி அமையணுங்கிற அவங்க நினைச்சாங்க. இவங்ககிட்ட இருந்தால் இந்த ஆட்சி அமையாது. இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் இதை எடுத்துகிட்டு போனால் தான் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நல்லா இருக்குங்கிறது அவங்க நினைக்கிறாங்க. அவங்க சோசியல் ஸ்டேட்டஸ்னால் சசிகலா அம்மையாருக்கு 100% சொல்ல முடியும். அவங்க கல்யாணமே அந்த காலத்தில் கலைஞர் தலைமையில் தான் கல்யாணம் நடந்தது. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் நடந்தது. அப்போ அந்த காலத்தில் ஒரு அரசியல் தலைவர் முதலமைச்சரை வச்சு கல்யாணம் நடக்கணும்னா அது ஒரு பெரிய லெவலில் இருந்தால் தான் நடக்கும். அப்படி நடந்து கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவங்க தான். ஜெயலலிதா மட்டும் தொடர்புக்கு வந்தாங்க, அவங்களோட இருந்தாங்க, 32 வருஷம் அவங்களோட இருந்திருக்காங்க. அந்த கட்சியில் எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்துருக்காங்க. எல்லாரையும் அப்பாயின்மெண்ட்ஸு, எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னால் காலில் விழுந்து தரையில் நீச்சல் அடிச்சுட்டு போய் பொறுப்பு இது நடந்தது தானே சார் சொல்கிறேன். அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் பூரா எதிராக இன்ன வரைக்கும் சரியா இருக்காது. சரி, அதை நான் வாங்கிக்கிறேன். குமார் ஏன் இப்படி வளரின்னு இல்லை
ஏதாவது அது உண்மையா உண்மைதானே பேசுறது சார் அது? இது ஒரு நீங்க தரமான நீங்க பேச்சா குரல் இது? கொடுத்தீங்கன்னா ஆ? நான் அதை இவ்வளவு பேசுறேன். பைத்தியக்கார மாதிரி அது பேசுறாரு. உண்மையா இந்த இல்லையா? குமார் எவ்வளவு அது பெரிய உண்மையா கால்ல இல்லையா? விழுந்தாரு எனக்கு அது தெரியும். உண்மையா இல்லையா? பைத்தியக்கார மாதிரி பேசுறாரு. அது உண்மையா இல்லையா? பைத்தியக்காரன் இந்த மாதிரி நீங்க பைத்தியக்கார தான் மாதிரி பைத்தியக்காரன். பேசுறவங்க நீங்க தான் யாரை பைத்தியக்காரன். please, யாரை please. பார்த்து பைத்தியக்காரன்? இல்ல, இல்ல, no. சார், ரெண்டு பேரும் விட்டுருங்க. பிரகாஷ், last word. No, பிரகாஷ், ஒரு நிமிஷம். குமார் இல்ல, கட் பண்ணிட்டேன். வில்சனை கட் பண்ணுங்க. பிரகாஷ், no, cool down. பிரகாஷ் போட்டு பேசுறாரு. ஒரு நிமிஷம். இல்ல. பிரகாஷ், லாஸ்ட் வேர்ட்ஸ். ஹலோ. எஸ். அதாவது சுருக்கமான இந்த கருத்து விஷயத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சுருக்கமா தான் இந்த விஷயத்துல வந்து கிட்டத்தட்ட சசிகலா வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா அவங்க பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர்னு போட்ட வழக்கு ஸ்குவாஷ் ஆயிடும். இப்ப அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சு போறாங்கன்னா நான் தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர், எடப்பாடியை பொதுச் செயலாளர் என தேர்ந்தெடுத்தது தவறு என போட்ட வழக்கு வந்து குவாஷ் ஆயிடும். அந்த வழக்கை பிரஸ் பண்ண முடியாது. அதை வந்து சசிகலா இழக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் பேர் அனௌன்ஸ் பண்ணல. அத்தைக்கு இன்னும் மீசையே முளைக்கல. அதுக்குள்ள அவங்கள ஏன் சித்தப்பான்னு கூப்பிடணுன்ற தேவை இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ஒரே அஜெண்டா வந்து எடப்பாடி தோற்கடிக்க ஓரிரு நாட்களில் பெயர் அறிவிக்கப்படும். ஆனா அது கட்சியோட பெயரை 2 நாள்ல அறிவிச்சிருவாங்க. கட்சி கொடியே அறிவிச்சிட்டாங்க. ஏன் இன்னைக்கு ஏன் முதல்ல அறிவிக்கல? 4 சகுனம் ஏதாவது இருக்கா? நோ. ஜோசியம் ஏதாவது இருக்கா? ஏன் அறிவிக்கல? பிஜேபி இரண்டு நாட்களிலே அறிவிச்சிருவாங்க. மோகன் இறுதி கருத்து. உறுதியா அறிவிப்பாங்க. அதான் சார் பிஜேபி பயம். உண்மை என்னன்னா மோகன் லாஸ்ட் வேர்ட். அந்த கட்சியில பதவி இவங்க பதவி அவர்கள் களம் கண்டு விட்டார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேற்று களம் கண்டு விட்டார்கள். தேவர் ஐயா திருமகனார் இடத்திலே நிச்சயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைப்பார்கள். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அம்மா அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. நமது நாளைய சரித்திரம் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே நமது வெற்றியை நாளைய சரித்திரம் தொடரும் என்பதை நான் இறுதி கருத்தாக தெரிவிக்கிறேன். இல்லை, நிச்சயமா ஒன்று என்னன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா கிட்ட அந்த அளவுக்கு இருந்தாங்க. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அப்போது அந்த கட்சிக்கு வந்து பொதுக்குழுவோ நிர்வாகிகளோ தனக்கு பிடித்தவர்களோ பிடிக்காதவர்களோ அந்த தலைமை பதவியில் இருந்தாலும் அந்த கட்சி வந்து அழியணுன்றதுக்கு எந்த விதத்திலையும் அவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டாங்கன்னா அது ஜெயலலிதாவின் ஆன்மா அவர்களை மன்னிக்காது. இது ரொம்ப உண்மை. ஏன்னா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, எனக்கு பிறகும் என் காலத்திற்கு பிறகும் இந்த கட்சி மக்கள் சேவைக்காக உயிர்ப்போட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்துல ஒரு சிறு துரும்பா இருந்தா கூட நாளைக்கு சரித்திரத்துல அது வந்து இடம்பெறும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. இப்ப பிரகாஷ் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் எந்த பதவியும் அதுல ஏத்துக்க மாட்டாங்க. பதவி ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த வழக்கு வந்து செல்லாததாகிவிடும். 2026 தேர்தலில் ஏற்கனவே தோத்து போய் விட்டது என்றால் அந்த சீட்லேயே அவர் 1 வாரம் 10 நாள் கூட இருக்க முடியாது. சசிகலாவுடைய அடுத்த நகர்வு என்ன, அது அதிமுகவை பாதிக்குமான்றதை பொறுத்து பார்க்கலாம். இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.